அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. காம்படிஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி கதை தான் இது. ஆக்சுவலாக காம்படிஷனே முடிஞ்சிருச்சு. அதை ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகலான்ட்டு காலையிலே ஃபஜர் தொழுதுட்டு டீ குடிச்சிட்டு நம்ம காக்கா சத்தத்தில் பீஸ்ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணலான்ட்டு பண்ணேன். பட் 3 நிமிஷத்துக்கு மேலே பண்ண முடியல. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் இருந்தோம்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு டிஃபனுக்கு லைட்டாக வச்சுக்கலான்னு பார்த்தேன். பட் எங்கள் அம்மா வெயிட்டாக பூரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாதான்னு நினைக்கிற ஆள் இல்லை, பரவாயில்ல சாப்பிட்லான்ற ஆள். ஒரு ஆன்லைன் செக்ஷன் முடிச்சுட்டு லஞ்சுக்கே கொஞ்சம் ப்ரோட்டீன் வாங்கி வந்துட்டேன். இந்த வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்குற சுகம் இருக்கே, அடடா ஜம்முன்னு இருந்துச்சு. பட் அதை அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. பெங்களூருக்கு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ ஒரு காஃபியை போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணேன். பார்த்தா அவ்வளோ பேக்கிங்லாம் இல்லை. ஏன்னா நைட்டு கிளம்பி நாளைக்கு ஈவினிங் வந்துட போகிறோம். அதனால ரொம்ப கம்மியான திங்ஸ் தான். ஸோ டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த டாஸ்க்கை மார்னிங்கே பிளான் பண்ணேன், பட் மறந்துட்டேன். பரவாயில்ல, இப்பயாச்சும் ஞாபகம் வந்ததுன்ட்டு எங்கெல்லாம் ரோல் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் ரோல் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு ரொம்ப லைட்டாக சாப்பிட்டேன். பிகாஸ் பஸ்ஸில் வயிறு கலக்கி விட்டுறக்கூடாது. நான் கொஞ்சம் சீக்கிரமாக புறப்பட்டனால லோக்கிமன் வீட்டில் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாறன் ஒரு நிமிஷத்தில் பயன்படுத்தி விட்டான். பட் லைட்டாக தடவை விட்டோன்னா குழந்தையா மாறிட்டான். அப்படியே அங்கேருந்து பிரவீன் வீட்டுக்கு போயிட்டோம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்களை ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டாங்க. பஸ்ஸும் டிலே இல்லாமல் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நாளைக்கு காம்படிஷனில் பார்ப்போம். பாய்.